Praise the Lord. Wish you a happy blessed Thursday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. சுகமாக இருக்கீங்களா தேவஜனமே? உங்கள் விசுவாசம் அனுதினமும் நாம் கர்த்தருக்குள்ளே வளருவோமா? யூதா 20ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆம் தேவஜனமே, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுதல் மூலமாய், நம்பிக்கை ஆகியவற்றின் மூலமாய் தினமும் நாம் வளர வேண்டும் தேவ ஜனமே. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஹல்லேலூயா, மகா பரிசுத்த விசுவாசம், இந்த கிறிஸ்துவத்தை மையமாய் கொண்ட ஒரு நல்ல வார்த்தை, தூய நற்செய்திய சத்தியத்தை குறிக்கிறது. நாம் அஸ்திபாரம் வலுவாக இருக்க வேண்டும் தேவ ஜனமே. தவறான போதனையினால் நாம் அசைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய உறுதிப்பாடு எப்படியாக இருக்கிறது? கேட்போமா, யோசிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலும் சத்தியத்திலும் தேவ வாக்கியங்களிலும் போதனையிலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவை உறுதியாய் நிலை நிற்க எங்களுடைய விசுவாசத்தை தினமும் எங்களை வளர செய்யுங்க ஏசப்பான்னு கேட்கலாமா? எந்த விதமான கள்ள போதர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கள்ள போதகத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது தேவஜனமே. தேவனோடு இணைந்திருங்கள், ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் ஜெபங்களையும் வாழ்க்கையும் வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா எப்பொழுதும் ஒரு உறுதியோடு கூட காணப்பட வேண்டும். ஆவியில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், கட்டுகளை உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது நம் நுகங்களை முறிக்கத்தக்கதான ஜெபம் நமக்கு வேண்டும் வாலிப பிள்ளைகளே. அதனாலே நம்ம என்ன அடைவோம்? பலன் அடைவோம். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் பொழுது நாம் விடுதலை பெறுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்துள்ள அன்பின் எல்லையை நிலைத்திருப்பதின் மூலமாக இதில் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவருடைய வருகையிலும் அவருடைய வருகையின் மேல் சார்ந்து வரும் நித்திய மகிமையும் அவளோடு விரும்பி கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரே உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசத்தை அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் வளர்த்தி கொள்ள கிருபை தாங்கன்னு ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தை வளர்த்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியோடு ஜெபிக்க கிருபை தாங்க, கட்டுகளை உடைக்க கிருபை தாங்க, போராடி ஜெபிக்கிற வல்லமையை தாங்க, ஏக சிந்தையோடு ஜெபிக்கிற கிருபையை தாங்க, ஒரு ஆவியோடு கூட ஒரு மனப்பாட்டோடு ஜெபிக்க கிருபை தாங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானோரோடு இசைந்து ஜெபிக்க கிருபை தாங்க அப்பா. அனுதினம் தேவனோடு இணைந்திருக்க கிருபை தாங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, வியாதிஸ்தரை சுகமாக்குங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிற மீட்பரே சின்மல் ஜெபிக்கலாம் பிதாவே. ஆமென்.